இப்போ எம்எஸ்எம்இ ஒரு பொருள் விற்கிறாங்கன்னு வச்சுப்போம். இந்த எம்எஸ்எம்இ பொருள் விற்கிறத ஒரு ரிட்டைலர் இல்லை ஒரு ட்ரேடர் வாங்குறாருன்னு வச்சுப்போம். இவங்க வாங்கும்போது சரி நான் 1 வீக் கழிச்சு உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 வீக் கழிச்சு அவங்க பணம் கொடுக்கல. ஏன்னா பேமெண்ட்டை இவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ எம்எஸ்எம்இங்கிறது ஒரு ஸ்மால், மீடியம், மைக்ரோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் தான். இவங்க வந்துட்டு கஸ்டமரை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இந்த மாதிரி பணம் வராத போது சரி பார்த்துக்கலான்னு எம்எஸ்எம்இயோட பெண்டிங் மணி மட்டும் எவ்வளோ இருக்குன்னா 1000 crores இருக்குது. இதை கவர்மெண்ட் பார்த்துட்டு சரி நீங்கள் இனிமே ஒருத்தருக்கு பென் விற்கிறீங்க, உங்கள் ப்ராடக்ட்டை விற்கிறீங்கன்னா ஒரு ஷீட் போட்டுருங்க. அதில் இவ்வளோ ப்ராடக்ட்டு நீங்கள் 45 டேஸ்க்குள்ளே இந்த அமௌண்ட்டை செலுத்தணும்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஒருவேளை இவங்க 45 டேஸ்க்குள்ளே செலுத்தலைன்னா அந்த இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா 100 ரூபாய் ப்ளஸ் பெனால்ட்டியோட இவங்க வந்துட்டு இதை கட்டணும். ஒருவேளை இவங்க கட்டலை அப்படின்னா இவங்களோட லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும், இவங்களுக்கு பிளாக் மார்க் வைக்கப்படும், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த பெனாலிட்டி ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா இதை வந்து பனிஷ்மெண்ட் ரேட் இல்லை பீனல் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பேங்க் ரேட் ஆர் மார்ஜினல் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜினல் ஸ்டாண்டிங்கிறது வேறு, பேங்க் ரேட்டுங்கிறது வேறு. ஆனால் இப்போ என்ன ஆர்பிஐ பண்ணியிருக்காங்கன்னா 2024 பேங்க் ரேட்டும் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ரேட்டும் ஒன்று தான், ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த 100 பிரின்சிபல் அமௌண்ட்டு MSF இன்டூ 3. இந்த MSF வந்து இப்போ 7%, பேங்க் ரேட் இன்ட்ரெஸ்ட் வந்து 7% இருக்குன்னா இதோட 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இப்போ வந்து 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 121 ரூபா அவங்க கொடுக்கணும். அப்போனா நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, இப்போ 1 crore எவ்வளோ, 21 லட்சம் தரணும். இப்போ இதுதான் வந்து இதோட ஃபார்முலா. இந்த ஸ்கீமுக்கு பேர் சமதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆன்லைன் போர்ட்டல். அதில் வந்துட்டு நீங்கள் அந்த பில் சொல்லியிருக்காங்களே அந்த பில்லை வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா 45 டேஸ்க்கு அப்புறம் லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. 45 டேஸ் ஆச்சு, ஏன் நீங்கள் இன்னும் பணத்தை திரும்ப செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீம் வந்ததுனால இப்போ வந்து இந்த ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்ட்டை போயிட்டு இப்போ டாட்டாவே எடுத்துப்போமே, டாட்டா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னால் காசு இப்போ கொடுக்க முடியல, நான் உங்களுக்கு ஒரு 7% இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துட்றேன்னா கூட டாட்டா அக்செப்ட் பண்ணிப்பாரு. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பயந்துக்கிட்டு, இந்த பெனால்ட்டி அமௌண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரியை நாடி போகிறதுனால எம்எஸ்எம்இஸ் இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதோட பார்ட் 2 வீடியோ நான் அடுத்த ஷார்ட்ஸில் போடுறேன். தேங்க்யூ.